நான் 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணியிருந்தேன். அவரை பார்த்தோட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக தெரியுறாரு. ஒல்லியா அழகாக இருக்கார், ரொம்ப க்யூட்டாக தங்கம் மாதிரி இருந்தார். நாங்கள் அவளாக தான் எதிர்பார்த்தோம். அவர் பேசுவார், ஏதாச்சும் ஸ்பீச் கொடுப்பாருன்னு தான் வெயிட் பண்ணிருந்தேன் இவ்வளோ நேரம் வெயில்ல. அதுக்கப்புறம் க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கிறதால போயிட்டாரு. ரொம்ப பிடிக்கும் அவர் ஆட்சிக்கு வரணும், முதல்வரை உட்கார வைக்கணும், ரொம்ப எங்களுக்கு ஆசை. அவர் சொல்ல வார்த்தையே இல்லை. நாங்க 2 மணி நேரம் காத்துட்டு இருக்கிறோம். நாங்க ரொம்ப தளபதி வருத்தமா தான் இருக்குது. ஏன்னா நின்று பேச முடியலன்னு சொல்லிட்டு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் கிளம்பிட்டாரு. இன்னைக்கு பேசல அது மட்டும் தான். பட் நான் பார்த்து ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி நானு. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜய் பார்க்க ரொம்ப ஹாப்பி நானு. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நாங்க பெரம்பு தொகுதி தான். சோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் பேசுவாரு, நாங்க நம்புறோம். கிரவுட்ல சரியா பார்க்க முடியும். ஆமா, நாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். எப்பவுமே நாங்க ஃபேன்ஸ் தான். நாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். 3 மணில இருந்து நின்று ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. க்ரௌட் இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம். நிறைய இடத்துல பேசியிருக்காரு பிரச்சாரத்துல, பாதி இடங்கள்ல பேசாம சென்றிருக்காரு. இப்போ வந்து ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னா அண்ணா நகர்ல பேசுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா பேசாம சென்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் அளிச்சிருக்காங்க? கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ நாள் பார்க்காத விஷயம் டேரெக்டாக பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று இருக்கலான்ட்டு தோணுது. எதிர்பார்த்தோம், ஆனா பார்க்கல. நீங்க எப்படி பாக்குறீங்க? பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம். சொல்லுப்பா. கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அங்கிள். மக்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஒரு வந்ததுக்கே இப்படி எகிரி வராங்க. இதுவே அவர் பேசலாம் ஆரம்பிச்சாருன்னா யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது அவர் பேசாமல் போனதே சேஃப் தான். அழுதுட்டேன் ப்ரோ. சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தோம். இப்போ கூட வருது. பரவாயில்ல ப்ரோ. 1000 இடத்துல பேசி பார்த்துட்டேன். இது ஒரு விஷயம் இல்லை, பார்த்தேன், அதுவே போதும். பெண்கள் வந்து அதிகமா எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ப்ரோ? எங்க வால்பேப்பர் கூட அவரு தான் ப்ரோ, அவர் ஃபோட்டோ தான் ப்ரோ. அந்த அளவுக்கு பிடிக்கும். முதல் தடவை நேர்ல பாத்துருக்கீங்க, எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. அவர் வந்து கரெக்டாக நாங்கள் போனோடனே கையெடுத்து கும்பிட்டு பூலாம் போட்டார். எங்களுக்கு ரொம்ப நாளாகவே வந்து பார்க்கணுன்னு ஆசை. வந்து பார்த்தோம். விமென்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்குலாம் நிறைய சேஃப்டி டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் நாங்கள் வந்து அவர் எல்லாத்தையும் பண்ணுவார் நம்புறோம். கண்டிப்பாக அவர் செய்வார். பேசுவார்னு எதிர்பார்த்தீங்களா? அந்த இடத்துல விஜய் பேசுவார்னு எதிர்பார்த்தீங்களா? நீங்க பேசுவார்னு எதிர்பார்த்தோம். பேசாம போயிருக்காரு, எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தம்? அது இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துட்டோம், அது போதும். அவர் பேச நாங்கள் டிவியில் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கே கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவும் நம்ம பார்க்கணும்ல. நல்லா வந்து ஓகே. விஜய் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? விஜய்க்காக நீங்க வந்து ஒரு 3 மணி நேரமா காத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு வந்து ஆஸ் அ பொலிட்டீஷியனாக, ஆஸ் அ ஆக்டராக எல்லாத்துலேயுமே அவர் நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு அவர் வந்து சிஎம் ஆனார்னா கண்டிப்பாக வந்து நல்லது தான் செய்வாருன்றது நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணதெல்லாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியல. அங்கே நிழலும் இருக்குது, தண்ணி எல்லாமே எங்ககிட்ட இருந்துச்சு, அதனால் பிரச்சனை. பார்த்துருக்கேன், நல்ல மகிழ்ச்சி தான். அவர் கொஞ்சம் உரையாடணும்னு நினச்சோம். ஆனால் இப்போதைக்கு அவர் டைம் இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு காலேருந்து வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் டைம் இல்லை. இல்லை, ஆமாம். ஏன்னா அவருக்கு இன்றைக்கி நிறைய ஷெடியூல் இருக்குது. அதேமாதிரி போலீஸ் பர்மிஷன் எதுவும் தரலை, அவர் தடை வைக்கிறாங்க. அதனால் அவர் பார்த்துட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம். இல்லை, இப்போ ஒரு நாளைக்கு வந்து அவர் 4 தொகுதியை நான் ஒரு 3 தொகுதி கொடுத்தா பரவாயில்ல. ஒரு 10 தொகுதிக்கிட்ட அவர் கொடுத்துருக்காங்க. பேசுறதுக்கு டைம் ஷார்ட் பீரியட்ல முடியணும். 6 மணிக்கு முடிச்சாகணும். அவருக்கு டைம் இல்லை. அதனால தான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு எங்கே கேன்வாஸ் பண்ணுவோம், கேம்பெயின் பண்ணுமோ பண்ணிட்டு அவர் போயிறாரு. ஸோ விஜயை வந்து சின்ன வயசுலேருந்து பார்க்கணும்னு ஆசை. எங்கள் வீட்டில், எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே, எங்கள் அண்ணாங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு காமன் பிளேஸில் என்னை அனுப்ப மாட்டாங்க. ஸோ விஜய்க்காக நீ போ, ஏன்னா எனக்கு லோ பிபி எல்லாமே இருக்குது. நான் மார்னிங் 11:30லேருந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் விஜயை பார்க்க முடியல. எல்லாமே க்ரௌடில் என்னை தள்ளி விட்டு மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு, அழுதுட்டேன். ஸோ எனக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அவரை பார்த்தது இல்லை. நான் நல்லா சிங்கிங் பண்ணுவேன், ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு மிடில் கிளாஸ்னும் போது நம்ம மேலே போக முடியாது. ஸோ இந்த டைமில் நாச்சும் நம்ம அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன். கிளியராக என்னால் பார்க்க முடியல. பேசுவாருன்னு சொன்னாங்க, ஆனால் பேசவும் இல்லை. அவர் லாஸ்ட்டு அந்த ரவுண்ட் வரைக்கும் நாங்கள் போனோம், அதுக்கப்புறம் போக முடியல.
ஃபேஸ் கிளியராக பார்க்கல, அதுதான் ஒரு கஷ்டமாயிடுச்சு. எவ்வளவு வருத்தமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. திரும்ப இந்த சான்ஸ் கிடைக்குமான்றது தெரியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவர் பேசாம போனது எந்த அளவுக்கு வருத்தம் அளிச்சிருக்கு? அவர் நின்று பேசியிருந்தா நீங்க பார்த்துருக்கலாம். அது எமோஷ்னலாக ஃபீலிங் அழுதான் வந்துச்சு தவிர பேச முடியல என்னால். நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தான் எங்களுக்கு தலை தீபாவளி மாதிரி ஒரு ஃபெல்ட் ஆச்சு. இது நாள் வரைக்கும் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க தளபதி இங்கே வரலன்ட்டு. இன்றைக்கி அண்ணா நகரில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆர்வத்தோட பசங்க எல்லாரும் நேற்றுலேருந்தே கேட்டிருந்தாங்க என்ன டைமிங்னா, எப்போ வரலாம், எப்போ பார்க்கலாம், என்னன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நிறைய லேடிஸ் வர்றதுக்கு தயாராக இருந்தாங்க. நாங்கள் தான் சேஃப்டி இஷ்யூனால கொஞ்சம் பொறுத்துங்கம்மா தூரமாக நிற்க வச்சுட்டு வந்தோம். அவங்களாம் இப்போது மன சங்கடத்தில் இருக்காங்க. இதுதான் சார் இப்போதைக்கு. ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து விஜய் இங்க வந்து அண்ணா நகர் தொகுதியில் வந்து பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பேசாம சென்றாரு. அது என்ன காரணம் சார்? இப்போது நாங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணோம் சார். இவ்வளோ நேரம் தடுத்து 2 ஹவராக நிறுத்த வைக்கிறதே உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். இதுக்கு மேலே அவர் வந்து பேசி இன்னும் நிறைய எதனா அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் தளபதி போனார கண்டி பேசுறதுக்கு அவருக்கு நிறைய இனிமேல் தலைவர் ஜெயிச்சுட்டு வந்தாருன்னா நிறைய வாய்ப்பு கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.